யூஸ்வலாக லேடிஸ் எல்லாருமே வந்து வீட்டில் சமைக்கும் போது நம்ம எமர்ஜென்சியில் வர எனி ஹாஸ்பிட்டல் எனி எமர்ஜென்சி வர மோஸ்ட் காமன் சினாரி வந்து இந்த கட் இன்ஜுரி. காய்கறி வெட்டும் போது, காய்கறி கட் பண்ணும்போது விரல் லேசாக வெட்டிடுறது, இந்த பிளேடால் வெட்டிடுறது, அந்த சினாரி வந்து நம்ம டே டு டே நம்ம பார்ப்போம். ஸோ எந்த ஒரு கட்டு இன்ஜுரி ஆச்சுன்னா எப்படி நம்ம ஆக்ட் பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காப்பாங்க. ஸோ இப்போ வீட்டில் வந்து இவங்க காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஃபிங்கர் வந்து கட் ஆகிடுச்சு, ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸோ ஒன்ஸ் ப்ளீடிங் ஆனதும் நீங்கள் ஒரு க்ளீன் கிளாத், அதாவது ஒரு கர்ச்சீஃப், இனி ஒரு டவல், ஒரு க்ளீன் கிளாத் எடுத்து அந்த ப்ளீடிங் சைட்டை வந்து நல்ல ஒரு டைட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஒரு 2 to 3 minutes ஒரு கம்ப்ரெஷன். ஏன் அப்படின்னா அதிலே மோஸ்ட் ஆஃப் த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். இன்கேஸ் அந்த கம்ப்ரெஷன் கொடுத்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்து திரும்ப உங்களுக்கு ப்ளீடிங் கண்டினியூஸாக வருதுன்னா திரும்ப அகைன் கம்ப்ரெஷன், டைட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும் 2 to 3 minutes இப்போ பண்ணுற மாதிரி. ஸோ எந்த விரலில் எந்த பார்ட்டில் நமக்கு ப்ளீடிங் ஆச்சுனாலும் we have to give a tight compression. ஒருவேளை கட்டான இந்த ஃபிங்கர் துண்டாக வந்துருச்சு, ஆம்படேஷன் சொல்லுவோம். ஸோ விரல் துண்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா அந்த கட்டான விரலை நம்ம வந்து ஒரு க்ளீன் பிளாஸ்டிக் பேக்கில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அண்ட் இன்னொரு பேக் எடுத்துருக்கவங்க இன்னொரு பேக்கில் வந்து ஐஸ் க்யூப் வந்து அதில் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு பேக்கை செகண்ட் பேக்குள்ளே போடணும். ஸோ எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா டு ப்ரிவென்ட் டைரக்ட் ஐஸ் கான்டாக்ட். நம்ம நீங்கள் கட்டான பார்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆஸ் வெரி நீங்கள் எமர்ஜென்சி எடுத்துகிட்டு வரணும், பட் அது வந்து டைரெக்டாக ஐஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடாது. அதுதான், ஏன்னா அதில் இருக்க செல் டிஷ்யூ இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதோட உயிர் தன்மையை இழக்கிறதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக அழைச்சிட்டு வரணும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். அண்ட் செகண்ட் வந்து